நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள். அணிகளை சரி செய்கிற பொறுப்பை எப்போதும் செய்து கொண்டிருப்பார்கள். தொழுகைக்கு முன்பு அதை தாண்டி ஒரு பார்வை, தனக்கு பின்னால் இருக்கும் அணிகளை பார்க்கவில்லை, தப்புகளை பார்க்கவில்லை, கொஞ்சம் பார்வை வெளியே செலுத்தி பார்த்தால் வாசலில் ஒருவர் நிற்கிறார். அவர் உள்ளே வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பை கிழித்து வெளியே வருகிறார்கள். மொத்த தோழர்களும் திருவத்தை உயர்த்தி கொண்டார்கள். அது வல்லமை அல்ல. பள்ளிவாசலிலே இகாமத்து சொல்லப்பட்டால் இமாம் உடனே தொழுகை நடத்தணும். சப்புகள் சரி செய்யும் காரியம் அல்லாது வேறு காரியத்திற்காக தொழுகை பிற்படுத்தக்கூடாது. இது நம்முடைய சட்டம். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமத்து சொல்லப்பட்ட பின்னால் இமாமாக நின்று தொழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பிலும் இருக்கிற அவர்கள், உலகத்திற்கு முன்மாதிரி வாழ்க்கையை தந்து கொண்டவர்கள், சப்பை கிழித்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தால் வாசலிலே ஒருவர் நிற்கிறார். அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி அவருடைய காரியத்திற்கான நிலைகளில் ஈடுபாடு கொண்டு அவரை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்து தொழுகை நடத்தினார். தொழுகை முடிந்தது. மொத்த தோழர்களின் முகத்திலும் கேள்வி கணைகள் இருப்பதை புரிந்து கொண்டார்கள். தொழுகை முடிந்த போது வடமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தோழர்கள் சந்தேக பார்வை கொண்டதில்லை, ஒரு முன்மாதிரி பார்வை. இதில் என்னைக்கு நமக்கு படிப்பினை. இப்படி ஒரு நிகழ்வு உண்டா என்று யோசிக்கிறார்கள். தொழுகை முடித்த போது சொன்னார்கள் தோழர்களை பார்த்து, நான் தொழுகைக்கு வந்தேன், என்னை பார்த்து இகாமத்தும் சொல்லப்பட்டுச்சு, நான் தொழுகைக்கு தயாரானேன். நான் வரும்போது வாசலில் ஒருவர் நின்றார். அவர் மீண்டும் திரும்பி பார்த்து அங்கே நிற்கிறார். அப்படியானால் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று நான் புரிந்தேன். வெளியே வந்தேன். உண்மையில் அவர் பிரச்சனைக்குரியவர், சேவை உடையவர். நான் தொழுகை முடிக்கும் வரையிலும் அவரை தாமதப்படுத்துவது அழகும் அல்ல, அது முறையமாகவும் இருக்காது என்பதால் நான் வெளியே சென்று உங்களுக்கிடையே தொழுகை நடத்தாமல் அவரது தேவையை அறிந்து பூர்த்தி செய்து விட்டு நான் தொழுகைக்கு வந்தேன். தொழுகையை காட்டிலும் அதை முதன்மைப்படுத்த வேண்டிய கடமையில் இருந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல்களில் வைத்து இந்த சமூகத்தை வார்த்தெடுக்கிறார்கள், வாழ்க்கையை தருகிறார்கள், பாடங்களை தருகிறார்கள். தேவை உடையவர்களின் தேவை, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை, இறைவனுக்கு செய்கிற வணக்கத்தை காட்டிலும் சில நேரங்களில் உட்படுத்த வேண்டிய நிலை இருக்கும். நான் பக்தி உடையவன், பள்ளிவாசலுக்குள் வந்தேன், நேரமாகிவிட்டது, தொழுதாக வேண்டும், அத்தனையும் சரி. அதைவிட ஒருவன் தேவை உடையவன் நிற்பான் என்றால் அதைவிட முதன்மைப்படுத்த வேண்டும். ஏன்? இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த புவியில் வாழ்கிற அத்தனை பேர்கள் மீதும் இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். தக்பீர் கட்டி நான் நிற்கிறேன். பக்கத்திலே ஒருவன் வீதியிலே நான் நின்ற போது அவன் தடுமாறினான், கீழே விழுந்தான். விழுந்தவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த வாழ்க்கை உடையவன் என்று பார்க்காதே, நீ தொழுகையை கூட நிறுத்தி கையை அவிழ்த்துவிட்டு அவனை தூக்கி நிறுத்தி பாதுகாத்து விடு என்கிறார் நபிகள் நாயகம். ஏன்? அவன் உயிர் இதை விட முக்கியம். இறை கடமை அது முக்கியம், அதை விட முக்கியம் அவன் உயிர். அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். ஜாதி மதங்களை பார்க்கும் இடமா அது என்று கேட்பார்கள். இங்கே மனிதாபிமானத்தை வாழ வைத்த இடம் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள். வெறும் தொழுகையை கற்றுக் கொடுத்த இடம் அல்ல, வணக்கத்தை மாத்திரம் கற்றுக் கொடுத்த இடம் அல்ல, வாழ்க்கை நெறிகளை போதித்த ஒரு பள்ளிக்கூடமும் பள்ளிவாசல் தான், ஒரு பல்கலைக்கழகமும் பள்ளிவாசல். எத்தனை ஆயிரம் மனித புனிதர்களை உருவாக்கினார்கள். தொழுகையற்றவர்களை தொழுகையாளிகளாக, எத்தனை முருடர்கள், இரக்கமற்றவர்கள், அடக்க குணமுடையவர்கள், முருட்டு சுபாவம் அடைத்தவர்கள் அன்னலாருக்கு முன்னால் மண்டியிட்ட போதே அவர்களுக்கு அவர்களின் எளிய போதனை, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லும் ஒரு வரி, வைர எழுத்துக்கள், சுபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்தலகு, அல்லாஹ்வின் பேரருளால் அந்த மக்களுக்கிடையே தாங்கள் மென்மையாக நடந்தீர்கள். அல்லாஹ் சொல்றான். இவங்கள்ட்ட எல்லாம் மென்மையாக நடக்க முடியாது. அரபுலகத்தை பற்றி பாராசி தெரியுமா? அன்றைய வல்லரசான ரோம் சாம்ராஜ்யம் எழுதிய வரலாறு என்ன தெரியுமா? இவர்கள் யாராலும் ஆளப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள், ஆளப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று பாராசீக வரலாறு எழுதப்பட்டது. ரோம் பேரரசு எழுதி வைத்தது. இவர்களை எல்லாம் ஆள முடியாது. அண்டை நாட்டின் மீது படையெடுத்த ரோம்
அரபு நாட்டின் மீது படை எடுக்கல. அவங்க மூர்த்து குணமுடையவர்கள், மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த மனிதர்களை தனக்கு முன்னால் மண்டியிட வைத்து மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படுகிற திருப்பங்களை இந்த மண்ணில் கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம். அதற்கு அவர்கள் எடுத்த கடன் மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதிலே வைத்து வார்த்தெடுக்கிறார்கள். முரட்டு சுபாவம், அரக்க குணம், திருத்த முடியாது என்று கருதப்பட்டவர்களை அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வின் பேரருளால் இந்த மக்களுக்கு நீங்க ரொம்ப மென்மையா நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வரை சொன்னான், உலவு குந்த பப்பன் கலியதல் கல்புடன் பப்போவின் அவளை நாங்கள் கொஞ்சம் முழுத்தன்மையும் கொஞ்சம் கடின உள்ளமும் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை சுற்றி இந்த கூட்டம் இருந்திருக்க மாட்டார்கள், ஓடியே போயிருப்பார்கள் என்றான் அல்லாஹ். உங்களை சுற்றி இந்த சமூகம் இருந்திருக்காது, ஒழிய போயிருப்பார்கள் என்றார். உலகத்தில் முரட்டு சுபாவம் உடையவர்களை மென்மையானவர்களாக மாற்றிடமல்ல, மற்றவர்களை மதிக்கும் முதன்மையானவர்களாக மாற்றி தருகிறார்கள் நபிகள் நாயகம். அதற்கு பின்னால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்ததைத்தும் என் தோழர்கள் பின்னின் காரகைகள் அசஹாபி கண்ணையும். இந்த மனிதர்களை எப்படி புடம்போட்டவர்களாக மாற்றினார்கள்? இவர்கள் விண்ணின் தாரகைகள், இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள் என்றார்கள். எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி அவர்களை பின்பற்றுவதில் என்கிறார்கள். அவர்கள் பின்பற்றப்படும் மனிதர்களாக மாற்றினார்கள். ஆளப்படுவதற்கு கூட தகுதியில்லை என்று வரலாறை திருத்தி அவர்கள் ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் என்று மாத்திரம் சொல்லல, உலகத்தால் பின்பற்றப்படும் மனிதர்கள் எங்கே வார்த்தெடுக்கப்பட்டார்கள்? மஸ்ஜிதுகளிலே. பள்ளிவாசல் என்பது மனிதர்களை உருவாக்கிய இடம். இங்கே வந்தவர்கள், அதனால்தான் நான் சொன்னேன், பள்ளிவாசல்கள் திறக்கப்படுகிற போது சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது. இங்கே வந்தவர்கள் குற்றமற்றவர்களாக உருவாக்கப்படுவார்கள், பாவ சுபாவத்தை நீக்கப்படுவார்கள், பண்புகள் போதிக்கப்படுகிறது. பள்ளிவாசல்களில் எப்போதும் தீமைகள் பேசப்படுவதில்லை, அநீதிகள் பேசப்படுவதில்லை, அராஜக செய்திகள் சொல்லப்படுவதில்லை. எங்கள் பேச்சிலும் நாகரீகம் அல்லாஹ்விடம் கற்றுக் கொடுத்தார். பேசுற வார்த்தை கூட இன்னொருத்தரின் உள்ளத்தை காயப்படுத்தும் என்றால் நீ ஒரு நல்ல மனிதன் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம். என் வார்த்தையால் கூட நான் ஒருவரை காயப்படுத்தக் கூடாது. அதை தாண்டி ஒன்றை சொன்னார்கள், ஒருவரை நீ முறைத்து பார்த்தால், ஒருவரை நீ முறைத்து பார்த்தால் உன் பார்வையால் அவர் புண்படுவார் என்றால் நீ நல்ல மனிதன் இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம். என் பார்வை கூட இன்னொருவரை ரணப்படுத்தி விடக்கூடாது. படித்துக் கொடுத்த இடம் பள்ளி வாசல்கள், பள்ளிவாசல்கள். எனவே பள்ளிவாசலை நமது பார்வையை கொண்டு இன்னும் விசாலமாக பார்க்க வேண்டும். சாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுது முடிக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில அஸர் தொழுது முடிச்சாங்க. தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்க. தொழுது முடிச்ச உடனே எழுந்து போற பழக்கம் இல்லை. பெருமானார் எழுந்திருச்சு போனாங்கன்னா சாபாக்கள் எழுந்து போவாங்க. பெருமானார் எழுந்திருச்சு போயிட்டா வருவாங்களாங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கும். அவங்க சால் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த துண்டை வச்சுட்டு போனா போயிட்டு வருவாங்கன்னு அர்த்தம். அந்த துண்டை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா புறப்பட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க போன பின்னாலும் தோழர்கள் போறது. எல்லாவற்றுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியை துவக்கி வைத்தாங்க. இங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னா நான் கேட்டுக்கிறது, எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் நிறைவுபடுத்துவேன். ஆனால் இங்கே அல்லாஹ் வெளியாக்கி எந்த வார்த்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது. உங்கள் குணம் மாறட்டும், உங்கள் பண்புகள் மாறட்டும், உங்கள் பேச்சு நாகரீகம் மாறட்டும். உங்க மனைவியை கூட வரம்புக்குள்ளதான் பேசணும். உள்ளத்தை காயப்படுத்துற வார்த்தைகள் உங்கள் நாவில் இனிமேல் புறப்படக்கூடாது. பள்ளிவாசலில் நாங்கள் போதித்த பாடத்தை பள்ளிவாசலை திறந்து வைத்து போதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். நல்ல தந்தையார், நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த நல்ல தந்தையார் கண்டிப்பும் கருணையும் உள்ளவர் நல்ல தந்தை. ஒரேடியா கண்டிப்புனா பையன் கையை விட்டு மிஸ் ஆகிடுவான். ஒரேடியா கருணை காட்டிங்கன்னா அவன் கடன் புரண்டு விடுவான். கருணையும் கண்டிப்பும் உள்ளவர் நல்ல தந்தை. என் பிள்ளையை நான் கண்டிக்கணும், என் பிள்ளைகளுக்கு கருணையும் காட்டணும். ஒரேடியா பிள்ளைகளை விருப்பதா? உங்கள் வார்த்தை நாகரீகங்களை பேணுங்கள். காயப்படுத்தும் வார்த்தைகளை உங்கள் மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் கூட வைத்து விடாதீர்கள். அதே மாதிரி பிள்ளைகளுக்கிடையே நீதம் காட்டுங்கள் என்றார்கள். பள்ளிவாசல் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 3 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தை ஓடி வருகிறார். 3 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தை பள்ளிக்குள்ளே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் இருந்த தோழர்
அந்த பையனை தூக்கி நெஞ்சிலே அணைத்துக் கொள்கிறார், மடியிலே அமர்த்திக் கொள்கிறார். 3 காரியம். அந்த பையனுக்கு முத்தம் கொடுத்து மார்பகத்தோடு அணைத்து மடியிலே அமர வைத்துக் கொண்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கிடையே உரை நிறுத்திக் கொண்டிருந்தாலும் கண்காணிக்கிறார்கள். தோழர்களினுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணிப்பார்கள். எதற்கு? அவர்களின் அடுத்த காலத்தை அழகுபட அமைத்து தருவதற்காக. நம்முடைய கண்காணிப்பு இருக்கணும். ஒரு நல்ல வழிகாட்டியின் அடையாளம் அது. ஒரு நிமிடம் தாமதித்திருக்கும் ஒரு பெண் குழந்தை, 2 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை ஓடி வந்தால், அதே மனிதருக்கு முன்னால் வந்தால், அவர் அந்த பிள்ளையை கையை கொடுத்து கீழே உட்கார வைத்தார். இங்கே முத்தம் கொடுக்கவில்லை, நெஞ்சில் அணைக்கவில்லை, மடியிலே அமர்த்தவில்லை. முத்தம் கொடுக்கவில்லை, மார்பகத்தோடு அணைத்துக் கொள்ளவும் இல்லை, மடியிலே அமர வைக்கவும் இல்லை. பக்கத்திலே பிடித்து உட்கார வைத்தார். 2 நிகழ்வையும் பார்த்துக் கொண்ட சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஹுவா, யார் இந்த சிறுவன் என்று கேட்டார்கள். தோழர்களுக்கு இடையே பள்ளிவாசல்கள் படித்து தந்த பாடங்கள், பண்பாளர்களை, ஒழுக்கச்சீலர்களை, தனிமனித ஒழுக்க உடையவர்களை, குடும்ப பண்புகள் பேணுகிறவர்களை ஒவ்வொரு நாள் பள்ளி பாடங்களிலும் பூமாநதிகள் உருவாக்கி தந்த வரலாறு தான் இந்த சமூகத்தின் வரலாறு. நம்முடைய கடந்த காலத்தை நீங்கள் திரும்பி பார்த்தால் ஜொலித்தோம். நம்மை பக்தியாக பார்க்கப்பட்டு நாம் வாழ்க்கையில் பல காலங்களில் எங்கோ சருகி போகிறோம். நம் மீது விழும் பார்வைகளிலும் வித்தியாசங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார். யார் இந்த சிறுவன் என்று கேட்கிறார். என்னுடைய மகன் இப்னி யா ரசூலல்லாஹ், நான் பெற்ற மகன் என்றார். அல்லாஹ்வின் தூதர் அடுத்து கேட்டாங்க, மன்னியா, அந்த சிறுமி யார் என்று கேட்டார்கள். பிந்தி யா ரசூலல்லாஹ், நான் பெற்ற பெண் மகள் என்றார். காத்தமன் நபியின் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் துஸ்தபி பைனகுமா, என்ன காரியம் செய்தாய்? அந்த 2 பேரையும் நீ சமமாக நடத்தி இருக்க கூடாதா? நீ பெற்ற ஆண்மகன் வந்த போது முத்தம் கொடுத்தாய், மார்பில் இணைத்தாய், மடியில் இடம் தந்தாய். உன் பெண்மகள் வந்த போது நீ முத்தம் தரவில்லை, மார்பில் இணைக்கவில்லை, மடியில் இடம் கொடுக்கவில்லை, கீழே அமர்த்தினாய். அந்த பிள்ளையின் உள்ளம் என்ன பாடுபடும்? நம் தந்தை நம்முடைய அண்ணனுக்கு கொடுத்த அந்தத்தை நமக்கு தரவில்லையே என்று நீ இப்படி சமமாக நடந்திருக்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு பொது நியதி உண்மை சொன்னார்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு பாடம் எல்லாருக்கும், அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தை கியாமத் வரைக்கும் உலகம் உள்ள வரையிலும் மனித சமூகத்திற்கு நடத்திய பாடம். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாதிரு பைன அவுலாதிக்கும், உங்கள் ஆண் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள். உங்களோட பிள்ளைய ஒரு இடத்துலையும் ஆண் பிள்ளைய ஒரு இடத்துலையும் வச்சு பார்க்க கூட. இன்னைக்கு எல்லா வீட்லையும் கல்யாணம் முடிஞ்சவன்னு சொல்றது, அதுல துவா செய்ய ஒரு அழகான பையன் பிறக்கணும்னு தான் சொல்றாரு. அந்த அம்மா தான் பொம்பளைங்கிறது கூட மறந்துடுவாங்க. ஒரு பையன் பிறக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை. மாமியார்ல இருந்து மாமனார்ல இருந்து எல்லாருக்கும் ஆசை. ஆனா பையன் பிறந்தா சந்தோஷம் தான். அதே சமயத்துல பெண்ணு பிறந்தா அந்த வீடு, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் கூட, எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, ஏதாச்சும் வீடு கலகலப்பு இல்லைன்னா என்ன பொம்பளைக்குள்ள பிறந்த உருவா இருக்கும்பாங்க. அந்த வீடு பொம்பளைக்குள்ள பிறந்தா அப்படி கலகலப்பு இல்லாம இருக்கும். ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? பையன் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தை விட்டு நம்மள தூரம் ஆகிடுவான். ஆனா பொம்பளைக்குள்ள கடைசி வரைக்கும் அவன் எங்கேயோ வாழ்க்கப்பட்டு இருப்பான். எனக்கு ஒரு சஞ்சலம் என்றால் அவன் தாங்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் பெற்றோர்கள் மீது கருணை உள்ள ஒரு ஆன்மா அது பெண்ணின் இதயம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இவன் நம்ம கூட தான் இருப்பான் பையன். அதனால நீங்க யாரும் வருத்தப்பட கூடாது. அதற்கு நம்ம இடத்துக்கு பேசாம வேற இடத்துக்கு பேசுறீங்க. நம்ம கூட தான் இருப்பான் பையன். நமக்கு சோம் இல்ல, கண்டுக்கிடாம இருப்பான். நம்ம பொண்ணு வெளியூர்ல இருப்பா, வாப்பா இப்ப இருக்கிறீங்க, கொஞ்சம் சோகம் இல்லம்மா, என்ன வாப்பா, என்ன செய்து வாப்பா, நான் வரட்டுமா? அவள் வாழ்க்கைப்பட்டு போன இடம் புதிய வீடு. அங்கு அவள் மனம் நிம்மதி பெறுவதில்லை. என்னை பற்றி நினைப்பாள், என் மனைவியை பற்றி நினைப்பாள், அவள் தாயை, அவள் தந்தையை. காத்தமுன் நபியின் சொன்ன ஒரு அற்புத செய்தி என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் என்றால் உங்கள் இல்லத்திற்கே அது பாக்கியம் என்றார்கள். அல்பிந்து பரக்கத்துன், பெண்மகள் பிறந்த வீடு பரக்கத்தான வீடு. என் வீட்டில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் பெண்மகள் பிறப்பது என்று சொன்ன நபிகள் நாயகம், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் காட்டுங்கள். நீதம் வேணும். ஆண்மகளுக்கு ஒரு நீதி, பெண்மகளுக்கு வேறு ஒரு நீதியா? சில வீட்டுல பாப்பீங்க, பையங்களுக்கு மத்தியில கூட நீதம் இருக்காது. அவங்க நடத்துற பெண்கள்கிட்ட கூட அந்த பழக்கம் இருக்குது. பையனும் பொண்ணும் ஒன்னா இருந்தா சாப்பிடுறாங்க. அவனுக்கு ஒரு முட்டை இருக்குது மேல, இவனுக்கு ஒரு முட்டை இருக்குது. பையன் முட்டையை வேகமா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு சோத்துக்குள்ள கையை விட்டு ஒரு குத்துனா உள்ள இருந்து ஒரு முட்டை வருது.
சோத்துக்குள்ள இருந்து அதை சாப்பிடலாம். இந்த பொண்ணு வேகமா சாப்பிட்டு குத்தி குத்தி பாக்குற முட்டை வர்றது இல்ல. அம்மா ஏன்னா ஆணுக்கு 2 பாகம் சொல்லதுனால 2 முட்டை வச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்படி பெண்களும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கிடையே நீதம் காட்டுவதில்லை. எல்லா விஷயத்திலும் ஆண் மக்களை உயர்த்தி பேசாதீர்கள், அது மனதை பாதிக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். பிள்ளைகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும், பிள்ளைகளுக்கிடையே உங்கள் மீது உள்ள அன்பை குறைக்கும் என்றார். பையன்கிற ஒரே கிட்டு அவன் அன்புள்ளவனாக இருக்க மாட்டான். வித்தியாசம் காட்டினால் அந்த பிள்ளை அன்பு காட்டாது. நம்ம பிள்ளைக்கு நம்ம மீது அன்புள்ளவர்களாக இன்னைக்கு எல்லாம் தாய் தந்தைகள் பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, அது சந்தேகம் இல்லை. உங்கள் மீது அன்பு வைப்பவர்களால் அவர்களை உருவாக்குங்கள் என்றார்கள். இன்னைக்கு நம்ம அன்பை பொழிஞ்சிட்டோம், பிள்ளைக்கு இதெல்லாம் நம்ம இருக்க முடியாது. ஆனா நம்ம யாரு, நம்ம நிலையினா நம்மகிட்ட எப்படி நடக்கணும், நம்ம பேர் எவ்வளவு அன்பு காட்டணும் என்றெல்லாம் பாடம் படித்து கொடுத்தோம். ஆனா இல்ல, நம்ம பிள்ளை நம்மீது அன்பு காட்டுகிறவர்களாக உருவாக்குங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஒரு நல்ல தந்தையின் அடையாளம். இங்கே ஒரு புது பாடம், ஆண் பெண் மக்களுக்கு இடையே நீதம் காட்டுங்கள், அது ஒரு தாயின் கடமை, தந்தையின் கடமை என்று மஸ்ஜிது நபவியிலே பாடம் நடத்தினார்கள். நான் ஒரு செய்தி சொன்னேன், அதோடு நிறைவுக்கு வருவேன். இங்கே சில வார்த்தைகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறார். இந்த கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திலேயே நம்ம முடிச்சு ஆகணும். இங்கே மேடையில் என்னுடைய அன்பு சகோதரர்கள், சகோதர மதத்து பெருமக்கள், இன்னும் ஒரு பக்கம் சமூகத்தின் தலைவர், நம்முடைய பள்ளிவாசலுடைய முன்னாள் தலைவர் போன்ற இங்கே பல்வேறு பகுதிகளில் இருந்து சமூகம் தந்த நல்ல மக்கள் அமைந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் நீண்ட நேரம் மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமும் வரக்கற்றும். இங்கே அவர்களுக்கெல்லாம் நான் வாழ்த்தும் துவாவும் செய்து இங்கே நான் சொல்வேன், நமக்கிடையே எப்போது ஒற்றுமைகள் இருக்க வேண்டும், வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. அனைத்து மதத்தவர்களிடத்தில் நம்முடைய அன்பு காட்டப்பட வேண்டும். நாம் சாந்தி மார்க்கம் உடையவர்கள், சமாதான வாழ்க்கை உடையவர்கள். நம்முடைய குணம், நமது பண்புகள் உலகத்தில் மற்றவர்களை ஈர்க்கிற நிலைகளை உண்டாக்க வேண்டும். உன் பக்கத்து வீட்டுக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க பள்ளிவாசல் வச்சு நடத்துற பாடத்துல, உன் பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய அனுமதி பெறாமல் உன் வீட்டு சோரை உசத்தி கட்டாதே என்றார். உன் பக்கத்து வீட்டுக்காரரின் அனுமதி பெறாமல் உன் வீட்டு சோரை உசத்தி கட்டாது. ஏன் நாயகமே, அவர் வீட்டுக்கு காற்று செல்வதற்கு நீ தடையாக இருக்காது. அப்படி உசத்தி கட்ட வேண்டும் ஒரு விருப்பம் இருந்தால் அவர் அனுமதி பெற்று கட்டுவாயாக. இன்றைக்கு அண்டை வீட்டுக்கு உள்ள விவகாரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நடைமுறைகள் பேணப்படாதனால் தானே நடந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டிலே சிறுவர்களும் சிறுமிகளும் இருந்தால் அவர்களுக்காக நீ பலகாரம் வாங்கி வருகிறாய் என்றால், பண்டங்கள் வாங்கி வருகிறாய் என்றால், உன் பக்கத்து வீட்டில் குழந்தைகள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து வாங்கி வருவாயாக. உன் பிள்ளைகளுக்கு நீ பலகாரம் வாங்கி வருகிற போது உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வாங்கி வா. அதை சொல்ற அந்த வாங்க பாருங்க. அப்படி வாங்கி வருவதற்கு ஒரு இடத்தில் பணம் இல்லை என்றால், அல்லது பணம் இருந்து மனம் இல்லை என்றால், உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கி வா. வாங்கி வருவதற்கு பணம் இல்லை என்றால், அல்லது பணம் இருந்து மனம் இல்லை என்றால், இன்னைக்கு பணக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மி இல்லை, நிறைய பணம் இருக்குது. ஆனா அதை வழியை செலவழிப்பதற்கும் கொடுப்பதற்கும் மனம்தான் இல்லை. பெருமானார் சொல்வார்கள், எந்த பணம் நம்முடைய நஷ்டத்துக்கு காரணமாகுமோ அந்த பணத்திலிருந்து இறைவன் பாதுகாப்பானாக. பணம் இருக்க வேண்டும், அதை விட பெரிய பாக்கியம் மனம் இருக்க வேண்டும். பணக்காரர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல, பணக்காரர்களில் விசாலமானவர்களை உயர்ந்தவர்கள். அல்லாஹ் விசாலமான இதயத்தை தந்தருள் பாலிப்பானாக. இறைவனின் நேசம் யாருக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யாருக்கு நாயகமே? கொடைவள்ளல்களாக வாழ்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். அஸ்ஸபியு அஹப்பு இலல்லாஹ், கொடைவள்ளல் இறைவனுக்கு பிரியமானவர். ஏன் தெரியுமா? அவரை கொண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி பெறுகிறார்கள் இல்லையா? மனிதர்களின் மகிழ்ச்சியிலேயே இறைவன் கிடைக்கிறான் என்கிறார்கள். உள்ளங்கள் விசாலமாக குறுகிய வட்டத்தில் வாழக்கூடாது. நிறைய பேர்களுடைய உள்ளம் குருவியின் உள்ளத்தை விட குறுகி போயிருக்கிறது. அது எதையும் வாழ்க்கை. நான் வாழ்ந்து மறைந்த பின்னால் என்னை பற்றி இந்த மண்ணுலகம் பேசுகிற இடத்தில் நான் இருக்க வேண்டும். 4 பேருக்கு நல்ல காரியங்களும் உபகாரங்களும் செய்கிற அளவிற்கு அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்க வேண்டும். இங்கே சாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நீ பலகாரம் சேர்த்து வாங்கி வா. அப்படி வாங்கி வருவதற்கு பணம் இல்லை என்றால், பணம் இருந்து மனம் இல்லை என்றால், நீ என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்து உன் பிள்ளைகளை அழைத்து வீட்டுக்குள் சென்று உன் வீட்டின் கதவை தாளிட்டுக்கொள். உன் வீட்டின் கதவை தாளிட்டுக்கொள். அந்த பலகாரத்தை உன் பிள்ளையின் கையில் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு போகாமல் தடுத்து விடு. அப்படி இல்லை என்றால் அந்த பலகாரத்தை கொண்டு உன் பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டில் அந்த பந்தங்களை வாங்கி கொடுக்க நல்லவர்களோ பெரியவர்களோ வசதியுள்ளவர்களோ இல்லாமல் இருப்பார்களே, ஆனால் அந்த பிள்ளை இந்த பிள்ளையின் கையில் இருப்பதை பார்த்து ஏற்குமானால் அந்த ஏற்கம் உன் பிள்ளையை பாதிக்கும். இந்த ஏற்கம் உன் பிள்ளைகளை பாதிக்கும். எத்தனை ஒரு அனுசரணையான அண்டை வீட்டின் சகவாசம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டில் செய்கிற உணவில் ஒரு பங்காவது பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்றார்கள். அதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இருந்தது. இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சு. நம்ம கொடுத்து விட்டாலும் சில பக்கத்து வீட்டுல வாங்குற மாதிரி இல்லை. எங்களுக்கெல்லாம் கொடுக்க வசதி இருக்கு சொல்றவங்க இருக்கிறாங்க. இது எருமைக்காக கொடுக்கப்படுவதில்லை, அன்பை பெருக்குவதற்காக கொடுக்கப்படுவது. மறந்துவிடக்கூடாது. யார் கொடுத்தாலும் அன்பளிப்பை மறுக்காதீர்கள் சொன்ன அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? எனக்கு கூடி இருக்கலாம், ஆனால் ஏழ்மையிலும் ஏழ்மையானவர் எனக்கு ஒரு பொருளை தந்தால் வாங்குங்கள், அன்பளிப்போ மறுக்காதீர்கள். ஏன்? அவர் உள்ளம் மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியில் இறைவனை கிடைப்பார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுதாங்க. பள்ளிவாசல்ல நபி வெளியில இருந்து போறாங்க. சாவி வச்சுட்டு போனாங்க. வருவார்கள் நிறையா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 5 நிமிஷம் பள்ளியை விட்டு வெளியில போறாங்க. விடுதிகளை தாண்டி போகக்கூடாது ஏற்கனவே தந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வருவதாக இருந்தால் முன்னணியிலே வந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முன்னதாகவே வந்து விடுங்கள். பின்னால் வந்து அடுத்தவர்களின் விடுதிகளை தாண்டி முன்சப்புக்கு வருவது அல்லாவே பிரியப்படலை. இன்னைக்கு சில பேர் கடைசியில வர்றது, எல்லாத்தையும் நல்ல மிதிச்சுட்டு முன்னால போறது, ஒரு சாரியை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறது. சாரி மிதிச்சுட்டு சாரியா வேண்டான்னாங்க. ஒருவரின் பிடரிக்கு மேல் உன் கால் உயர்த்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீ முன்னணியிலே வந்து இறைவனின் அன்பு கிடைக்க வேண்டுமா? முன்னதாக வந்துவிடு. நீ பின்னால் வந்தால் நான் சொல்றது போல நபியின் வார்த்தைகளை அப்படி உணர்ந்து காட்டுவேன். சபையில எங்க முடிஞ்சிச்சோ கடைசி வரை அங்கே நீ அமர்ந்து விடு. அடுத்தவங்களை தாண்டிலாம் நாம் போகக்கூடாது. பெருமானார் வெளியே வரணும், தோழர்கள்ட்ட பழகணும். நபி எழுந்திருச்சு போன பின்னால்தான் போறது. இப்ப நபி அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாங்க. தாண்டி வீட்டுக்கு போறாங்க. பெருமானார் பெடுதிகள் தாண்டாத அளவுக்கு வகையும் வடியும் கிடைத்தது. வீட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் தாமதம், வேகமா உள்ள வந்தாங்க. சஹாபிகளுக்கு புரியல. இப்படி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஆயிரம் பாடங்களை அந்த பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தது பள்ளிவாசல்கள். வெளியில போறாங்க. தாய்மார்களுக்குமாக சேர்த்துதான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், பண்புகள் இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் சரியாக நடக்கணும். கணவனின் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு நடக்கணும். கணவன் அன்பை பெறுவதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் ஆகணும் என்று பெருமானார் சொல்வாங்க. கொஞ்சம் பணிஞ்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க, கணவனை மகிழ்ச்சிப்படுத்தி பாருங்கள் என்றார்கள். ராத்திரி எழுந்திருச்சு உங்க கணவனையும் கூட சேர்த்து எழுப்பி தொழுகைக்கு நிறுத்துங்க. அப்படி எழுந்திருக்க மறுத்தா லேச தண்ணி தெளித்து விட்டு எழுப்புங்க. நீங்க நல்ல மனைவிந்தாங்க. நல்ல கணவன் ராத்திரி எழுந்திருச்சு சொல்லணும். எப்ப 3 மணி 4 மணிக்கு தஹஜ்ஜத் உங்கள் மனைவியை எழுப்புங்க. அந்த மனைவி எழுந்திருக்க மறுத்தா லேச தண்ணி தெளிந்தாங்க. அவங்களையும் சேர்த்து எழுப்புங்க. ஏன்னா இங்கே மாத்திரம் நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தது நான் பிரியப்படவில்லை. சொர்க்கத்திலும் இந்த உறவு தொடரணும். அதான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நிறைய பேர் இது சொன்னா ஆமீன் சொல்றதே இல்லை. இங்க பட்டது போதும், அங்க பேர் நம்ம கூட போடுமாங்க. நம்ம மனைவி நம்ம கூட சொர்க்கம் வரணும். அதான் சொர்க்கம், அதான் இன்பம். அப்படி ஒரு வாழ்க்கை இங்கே நம்ம பெறணும். இங்கேயே சொர்க்க வாழ்க்கை வாழணும். நம்ம மனைவியை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சி வரணும், நம்மளை பார்த்தா அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும். நம்ம பிள்ளைங்க நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும், நம்ம வீட்டுல நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும். பிள்ளைகளுக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்தா டென்ஷன் ஆகுது. இப்பயே அத்தா உள்ள வராது, வந்தா நோய் இருப்பாரு. அவன் பாணியில பேசுறான். ஒரு வீட்டுக்கு வந்தா சில பெண்கள் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் கஷ்டமா இருக்குது, இந்த மனுஷன் வீட்டுல இருப்பாருங்கிறாங்க. நான் வீட்டுல இருக்கிறது பெரிய பெருமானார் சொல்லலாம் சொல்லுக்கு ஆயிஷா நாய் சொன்னாங்க. பெருமானார் வீட்டை விட்டு வெளியே சென்றால் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வழி மீது விழி வைத்து காத்திருப்போம். இந்த நாள் எப்போது மத்தா இருந்து வீடு திரும்புவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வீட்டில் இருந்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. எங்கள் வீடு கலகலப்பாக குதூகலமாக இருக்கும். ஒரு நல்ல கணவன் யார்? நான் வீட்டில் இருப்பதால் என் மனைவிக்கு நிம்மதி, மகிழ்ச்சி. எங்கள் வீடு கலகலப்பும் குதூகலமும். இறைவனின் தூதர் கால் கெடுக்க நின்று வணங்கியவர், உலகத்தின் வழிகாட்டி, ஆன்மீக பேரரசர், குடும்பத்தில் இத்தனை அழகிய நல்ல கணவர். அதான் முக்கியம். ஊர்லயும் நாட்டிலையும் பெரிய செல்வாக்கில் இருக்கான். வீட்டுல நான் ஒரு சராசரி புருஷனாகத்தான் இருக்கிறேன், ஒரு தந்தையாகத்தான் இருக்கிறேன். வீட்லையும் எனக்கு அப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், சட்டை கலக்க மாட்டேன் அப்படின்னா நான் கதை நடக்காது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு அழகிய கணவனுக்கு அழகிய உதாரணத்தை பெருமானாரை விட நான் யாரை காட்டுவது? நபிகள் நாயகத்தை விட யாரை காட்டுவது? இங்கே பெருமானார் வெளியில போயிட்டாங்க. தோழர்கள் காத்திருக்கிறாங்க. வெளியே உயர்த்தி கொண்டு உள்ள வர்றாங்க. ஒரு 10-20 நிமிடங்கள் கழிச்சு அந்த உடனே சொன்னாங்க,
சொன்னாங்க, தோழர்களே வேறொன்றும் இல்லை, நான் தொழுகை முடித்த போது ஞாபகம் வந்தது, தங்க கட்டிகள் சிலர் என் மனைவி இடத்தில் கொடுத்து வைத்திருந்தேன். நல்ல கவனிக்கணும், பள்ளிவாசல் நடத்திய பாடம். தங்க கட்டிகள் சிலவற்றை என் மனைவிமார்களிடத்தில் கொடுத்து வைத்திருந்தேன். அந்த கட்டி ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. நான் இப்போது ஞாபகம் வந்தது, உடனே எழுந்திருச்சு போய்விட்டேன். என் தெரியுமா, ஏழைகள் அனுபவிக்க வேண்டிய ஒரு பொருளை ராத்திரியில் என் வீடு தங்குவதை நான் பிரியப்படவில்லை. அவர்களுக்குள்ள பொருள் அது, அவர்களுக்கு உரிய நேரத்தில் போய் சேர்ந்துடணும். அவங்களுக்குள்ள அந்த அமானித பொருளை எங்க வீட்டுல வச்சுட்டு ராத்திரி தூங்க எனக்கு பிரியவில்லை. அது எங்க வீட்டுல இருக்கிற நிலையில் எனக்கு மௌத்து வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். எப்ப மௌத்தாவீங்க என்பது அல்லாஹ் சொல்லியிருக்கான். எதுக்கு பாடம் நமக்கு நடத்துறாங்க? அமானிதத்தில் எப்படி இருக்கணும், நம்பகத்தன்மை உடையவனாக. உன்னை நம்பி ஒரு பொருள் தந்தாங்களா, அந்த பொருள் அப்படி இருக்கணும். அடுத்தவர்களால் தரப்பட்ட அமானிதங்களை ஒரு மூமின் நம்பகத்தன்மை என்றைக்கும் பாதுகாக்கணும். என்ன நம்பிட்டாங்க, அதற்கு இப்படிதான், அப்படி நான் நடக்கணும். முன்னால் ஒரு நிலை, பின்னால் வேறு ஒரு நிலை. நல்ல மனிதன் அல்ல, மனிதர்களில் கெட்டவர்கள் யார் என்று நான் எச்சரிக்கட்டுமா? ஷர்ருன்னாஸ், மனிதர்களில் மிக கெட்டவர்கள் துர்வதிகை, இரண்டு முகம் உடையவர்கள். யார் நாயகம் இரண்டு முகம்? இங்கே ஒரு முறையில் முகத்தை கொண்டு காட்டுவார், அங்கே வேறு ஒரு முகத்தை காட்டுவார். நமக்கு முன்னால் நம்மை புகழ்வார், பின்னால் சென்று நம்மை இகழ்வார். இரண்டு முகம் உடையவர்கள் மனிதர்களில் எல்லாம் கெட்டவர்கள். நான் நேர்மையான மனிதன் என்பதன் அடையாளம் உண்மை வாழ்க்கை வாழணும். உண்மை பேசுறதை விட உண்மை வாழ்க்கை. நான் சொன்ன அதுபடி வாழணும். என்னை இப்படித்தான் இவர் இருப்பார் என்று நம்பினாங்களா, என் மனைவி, என் பிள்ளைகள், என் சமூகம், என் நண்பர்கள், அந்த நம்பிக்கைக்கு உரிய வாழ்க்கை நான் வாழணும். அவங்களுக்கு முன்னால் ஒரு நம்பிக்கை கொடுத்து விட்டு நான் ஒரு வேறு வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் நான் உண்மையான மனிதன் அல்ல. நான் கோலத்தால், நான் முகவரியால், இன்னொரு பக்கம் எனக்கென்று ஒரு அடையாளத்தை காட்டி வாழ்கிறேனே தவிர உண்மை வாழ்க்கை அல்ல. என் உண்மை வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த புனித இடம் பள்ளிவாசல்கள். எனவே பள்ளிவாசல் இறைவனை நெருங்குவதற்கும் வணங்குவதற்கும், இறைவனை அடைவதற்கும், இறைவனின் தொடர்பு கிடைப்பதற்கும், இன்னொரு பக்கம் மனிதர்களின் அன்பை பெருக்குவதற்கும் உருவாக்குவதற்கும், இன்னொரு பக்கம் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக வாழ்வதற்கும், சமூக அங்கீகாரம் பெறுவதற்கும், என் தனி மனித வாழ்க்கையின் ஒழுக்கத்தின் சிகரமாக பிளவாக நான் வாழ்வதற்கும் கற்றுக் கொடுத்த ஒரு பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தை, ஒரு மஸ்ஜிதை இங்கே திறந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் விழா கண்டிருக்கிறீர்கள். எல்லாம் வந்த அல்லாஹ் அவன் பேரு உதவி நமக்கு தரட்டும். ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மக்களின் அன்பையும் அதனுடனே இணைத்து இறைவனின் அன்பையும் சேர்த்து பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. எண்ணில் 1000 குறை இருக்கும். அதை சரி செய்வதை விட்டுவிட்டு அடுத்தவரின் குறையை நான் பார்ப்பதா, பேசுவதா, அடுத்தவரின் குறையை சிந்திப்பதா? அது ஒரு அடக்கிய மனிதனின் அடையாளமா? இங்கே நமக்கு கொடுத்த வாழ்க்கை, உங்களை பாருங்கள், உங்கள் குறைகளை கடைத்தெடுங்கள். நான் சொன்னதில் எது நம்மிடத்தில் இருக்கிறது இல்லை, நீங்கள் சரி செய்ய வேண்டிய கடப்பாடுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டு, குறைகள் என்பதை பற்றி பேசாதீர்கள். குறைகளை உங்களில் பாருங்கள். இன்னொருவரிடத்தில் என்ன குறையை சொல்ல போகிறோமோ அது நம்மில் இருக்கும். நம்மை பற்றி இன்னொருவர் சொல்லிக் கொண்டிருப்பார். எனவே குறைகளை தாண்டி நிறைவுடைய வாழ்க்கையாக மற்றவர்களையும் பார்ப்போம், நம்மையும் பார்க்க முயற்சிப்போம். அப்படி ஒரு பெரும் அழகான ஒரு வாழ்க்கையும், அழகான ஒரு சூழலும், அழகான ஒரு சமூகமும் நாம் அப்படி மலர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த மேடையை அங்கீகரிப்பானாக. இங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஏற்றுக்கொள்வானாக. மேடை வீட்டிருக்கிற சமூகம் தந்த நல்ல மனிதர்களை இறைவன் பொருந்திக் கொள்வானாக. இங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் அவனுடைய 2 உலக அருளையும் நனைய தருவானாக. நம்முடைய வீட்டை மங்களமாக்குவானாக, மகிழ்ச்சியாக்குவானாக. திருமண மகிழ்ச்சி என்பது திருமணமான நாளில் மாத்திரம் அல்ல, என் படுக்கையிலும் என் மனைவியால் நான் மகிழ்ச்சி பெறணும், என்னால் என் மனைவி மகிழ்ச்சி பெறணும். அத்தகைய வாழ்க்கையை நமது குடும்பத்தில் அல்லாஹ் 2 கலந்து தருவானாக. நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் தோல்வி அடைந்த இடங்கள் எதுவோ அதையெல்லாம் இறைவன் கணக்கில் எடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்க செய்வானாக. நிறைய தோல்விகள் உள்ளங்களை உடைத்து விடக்கூடாது, தோல்விகள் மனத்தை ரணப்படுத்தி விடக்கூடாது, வெற்றியை நோக்கி பயணிக்க செய்வானாக. துன்பங்களும் கவலைகளும் சோதனைகளும் இல்லாத மனிதர்கள்லாம் இல்ல. உயர்ந்தவர்களையும் இறைவன் சோதித்து பார்த்தான். சோதனையின் போது முடங்கி விடுவதா, செயலிழந்து விடுவதா, இப்படி ஆய்த்தெழுந்து சஞ்சலப்பட்டு வீட்டில் அமர்வதா? சோதனைகளை தாங்கும் இதயத்தை தந்தருள் பாலிப்பானாக. கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், மனசுல மட்டும் அமைதியை எழுந்திடக்கூடாது. நல்ல கவனிச்சுக்கங்க. கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், நோய் இல்லாத மனுஷன்லாம் கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கட்டி காக்க வேண்டிய சொத்து என்ன தெரியுமா? மன நிம்மதியும் அமைதியும். ஒரு வினாடி
மன அமைதி குறைந்தால் வாழ்க்கை கூட அஸ்தமித்து போகும். மன அமைதி அவனை நினைப்பதால் கிடைக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். படைத்தவனை நினைத்துக் கொண்டு வாழுங்கள், உங்கள் உள்ளம் அமைதி பெறும். அவனை நினைத்து நினைத்து 1000 பிரச்சனைகளிலும் மன அமைதியை உயர்ந்த சொத்தாக பேணி பாதுகாக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. எனக்கு ஆயுளை தரும் நிமிடங்கள் அத்தனையிலும் உடல் சுகத்தையும் தந்தருள் பாலிப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. உலகத்தையும் புரட்டி போட்ட கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பானாக. இன்னொரு தடவை நாடு லாக்டவுனை சந்திக்காமல் பாதுகாப்பானாக. எந்த வேறு ஒரு இது போன்ற ஒரு நோய் நாட்டிலே பரவி விடாமல் நமது தாய்நாடு இந்தியாவை இன்னும் உலக நாடுகளையும் பாதுகாப்பானாக. எல்லா நாடுகளின் பயணங்களை அல்லாஹ் இலகுவாக்கி தருவானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழ செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் ஈமானிலே, இறை வணக்கத்திலே, தொழிலிலே, ரிசுக்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து திருமண வாழ்க்கையை என்றும் மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம்முடைய பிள்ளைகளும் வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களோடு வாழச் செய்வானாக. நமது குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை போக்குவானாக. நமது தொழிலை விருத்தியாக்கி தருவானாக. நமது பிரிவை இணக்கமாக்கி தருவானாக. மூச்சு உள்ள வரையிலும் அவனை ஒரு மூச்சும் மறந்து விட்டு விடாமல் விடு மூச்செல்லாம் நம்மை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ்வின் நினைவில் விடச் செய்வானாக. உள்வாங்கும் மூச்செல்லாம் அவன் நினைவில் உள்வாங்க செய்வானாக. மூச்சு ஒரு நாள் நின்று போகும், அவன் நினைவிலேயே நிற்கச் செய்வானாக. என்ற நல்ல துஆக்களோடு பிரார்த்தனைகளோடு உங்கள் எல்லோருடைய துஆ நல்லவர்கள் உலமாக்களின் நல்ல துஆ என்பதை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.